வெல்கம் டு மை சேனல். டுடே வாங்க எப்படி கோவக்காய் கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ கோவக்காய் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காயும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இது 2வது கப் தண்ணிங்க. 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கலரிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாங்க. ஒரு 3 விசில். 3 விசிலுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். 3 விசில் வந்துச்சுங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, காயும் அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. வந்து தேங்காய், இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த குக்கர்லேயே வந்து அரைச்சி வச்சு விழுதுங்க தேங்காய், இந்த விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இஸ் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பண்ணியாச்சு. இதில் கடாய் வச்சுட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து பொடியை நறுக்கி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை இருந்து அதில் சேர்த்துக்கலாம். குயிக் அண்ட் ஈஸி கோவக்காய் கூட்டு என்னோட ஸ்டைலில் ரெடிங்க. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோவக்காய் கூட்டு இட்ஸ் ரெடி. இது வந்து சாதத்தோடு சாப்பிட்டா செம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next video.